கடந்த வாரத்தில் நான் ஒரு டிங்க் கப்பல், டிங்க் அப்படி என்றார் என்ன, DINK கப்பல், டபுள் இன்கம் நோ கிட் தம்பதியை சந்தித்தேன். வயதில் தங்கள் 20களின் பிந்தைய ஆண்டுகளில் இருந்தார்கள். இருவரும் நகர்ப்புற தொழில் வல்லுநர்கள், இருவரும் நன்றாக சம்பாதிக்கிறவர்கள். இதுவரை குழந்தைகள் இல்லை. ஒரு காஃபி அருந்தும் போது அவர்கள் என்னோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். 60 வயது வரைக்கும் நாங்கள் காத்திருக்க போவதில்லை. 45 வயதிலேயே சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம் என்றனர். விரும்புவதோடு மட்டுமல்லாமல் அதற்கென்று உறுதியான அடித்தளமும் இட்டிருந்தார்கள். மொத்த வருமானம் மாதத்திற்கு 1,80,000 ரூபாய், செலவு ஒரு 90,000 ரூபாய். வசதியான, அதே சமயம் எல்லைக்குள் விதின் த லிமிட்ஸ் வாழ்கிறார்கள். கடன் எதுவும் இல்லை. அவசர நிதி ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது. காப்பீட்டு இன்சூரன்ஸ், இருவருக்கும் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் கவரேஜ், அத்துடன் 20 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ். முதலீடுகள் மாதந்தோறும் முறையான முதலீட்டு திட்டத்தில், அதாவது SIP 70,000 ரூபாய், மிட் பிளெக்சி ஸ்மால் கேப் மிக்ஸ், தங்கம் மாதந்தோறும் 10,000 ரூபாய். கால அளவு 15க்கு மேற்பட்ட ஆண்டுகள், எதிர்பார்க்கும் வருமானம் கிட்டத்தட்ட 12%. இதே திட்டத்தில் அவர்கள் தொடர்ந்தாலே 45 வயதில் 5 - 6 கோடி, அதாவது கார்பஸ் முதலீட்டில் இருக்கும். பெஸ்ட் பார்ட் என்னவென்றால் அவர்கள் தங்கள் தற்போதைய வாழ்க்கை முறையில் எந்த தியாகமும் செய்யவில்லை. பயணிக்கிறார்கள், அதாவது தே டிராவல், வெளியே சாப்பிடுகிறார்கள், தே ஈட் அவுட், வார இறுதி நாட்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறார்கள். இவற்றோடு தங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளும் அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? பொருளாதார விடுதலை என்பது கோடிகளில் சம்பாதிப்பது அல்ல. அது தெளிவு, ஒழுக்கம், இளவயதிலேயே ஆரம்பத்தில் உள்ளது. இட்ஸ் அபவுட் கிளாரிட்டி, டிசிப்ளின் அண்ட் ஸ்டார்டிங் ஏர்லி. நீங்கள் உங்களுக்கென்று 45 வயதில் உங்கள் விருப்பப்படி வாழ்வதற்கான திட்டத்தை வைத்திருக்கிறீர்களா? சித்தாந்த் கார்க் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.